ஆங்கிள்ஸ்னால் என்ன அப்படின்னா when two rays or line segment meet at their end point. அதாவது ஒரு 2 ரே இருக்குது, இந்த மாதிரி ஒரு 2 ரேஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து எங்கேயாவது போய் மீட் ஆகும் இல்லையா. இந்த மீட் ஆகிற அந்த எண்டு பாயிண்ட் இருக்குல்ல, அதை தான் நம்ம வந்து ஒரு ஃபார்ம் ஆகி நமக்கு ஆங்கிள் அப்படின்னு சொல்லி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, பாருங்கள், இது ஒரு ரேஸ் ஏபின்னு ஒரு ரேயும் ஏசிங்கிற ரேயும் இப்படி போயிட்டுருக்கு. இது எங்கே இந்த இடத்துல ஏங்கிற ஒரு இடத்துல வந்து மீட் ஆகுதா? ஆமாம் தானே. அதுதான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், அதை ஃபார்ம் ஆன் ஆங்கிள், ஒரு ஆங்கிளை அது ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், நம்ம வந்து ஒரு பிக்யூஆர்னு ஒரு ஆங்கிள் எடுத்திருக்கோம். சரியா, இதுக்கு வந்து இந்த கியூபி இந்த கியூஆர் இது ரெண்டும் வந்து இந்த இதுக்கு ஒரு சைடு அப்படின்னு சொல்லலாம். இப்போ பியோட சைடு எது அப்படின்னு கேட்டால் கியூபிங்கிறது தான் கியூவோட சைடு. ஆரோட சைடு எது அப்படின்னு சொன்னால் கியூஆருங்கிறது தான் ஆரோட சைடு. சரிங்களா, இதுதான் நம்ம இப்படி தான் நம்ம எழுதுவோம். இப்போ இதில் ஆங்கிள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா, இப்படி தீட்டா இப்படி மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஆங்கிள் நீங்கள் எப்படி எழுதுவீங்க? பிக்யூஆர் எப்படி எழுதலாம்? பிக்யூஆர்னு எழுதலாம். இன்னொன்று எப்படி எழுதலாம் அப்படின்னா ஆர்கியூபி. எனக்கு இந்த ஆங்கிளோட சிம்பிள் கொடுத்து தீட்டா கொடுத்துருக்காங்களா, இந்த மிடில் இருக்கக்கூடியது தான், இந்த இடத்துல இருக்கக்கூடியது தான் உங்களுக்கு எப்போயுமே மிடில் வரணும். இதுதான் ஆங்கிளோட ஏரியாவை நம்ம வந்து பொசிஷன் பண்ணக்கூடியது. ஸோ அதனால் அதை மாற்றக்கூடாது. மிடில் இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். ஒன்று இப்படி எடுத்துக்கலாம், இல்லைனா இப்படி எடுத்துக்கலாம் ஆங்கிளை. ஓகேவா? இப்போது ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, இது வேறு ஆங்கிள், இது வேறு ஆங்கிளாக இருக்கும், இது வேறு ஆங்கிளாக இருக்கும். அதாவது ரெண்டு சேமான ஆங்கிள் வேல்யூ கிடையாது. இதை நம்ம எப்படி எழுதுவோம்? நம்ம நார்மலாக ஒன்று ஏபிசின்னு எழுதிக்கலாம், இல்லைனா சிபிஏன்னு எடுத்துக்கலாம். இதுதான் நமக்கு கொடுத்துருக்க ஆங்கிள் வேல்யூ. இந்த ஆங்கிளும் இதில் இருக்கிறதும் ஈக்குவலாக இருக்காது. அப்போ இதுவும் நம்ம என்ன சொல்ல முடியாது, ஆங்கிள் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்ல முடியாது. பிஏசியும் ஏபிசி, அதாவது பிஏசி இப்படி எடுத்திருக்கேன் நான் ஆங்கிள். அதாவது மிடில் ஏயோட ஆங்கிள் ஓகேவா. அதே மாதிரி இங்கே ஏபிசின்னு எடுத்துருக்கேன். பி தான் ஆங்கிள் பொசிஷனு. இப்போ இதோட ஆங்கிளும் ஈக்குவல் கிடையாது. சரிங்களா, ஆனால் ஏபிசியும் சிபிஏ இங்கே பாருங்கள், இந்த பியும் பாருங்கள் மிடில் ரெண்டு சேமாக வந்திருக்கா. அப்போ இந்த ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். சரியா, அதே ஆங்கிள் வந்து இந்த ரெண்டு இடத்துல மாறி இருக்கிறது வந்து ஆங்கிள் எப்படி இருக்காது, ஈக்குவலாக இருக்காது. சரியா, சென்டரில் பொசிஷன் சேமாக இருந்து வந்து 90 டிகிரிக்கு கீழே போடணும். இப்படி நேராக போட்டால் இது 90 டிகிரி. அப்போ இந்த லைனை வந்து இப்படி ஒன்று போட்டுருங்க, அவ்வளோதான் அக்யூட் ஆங்கிள். அப்டியூஸ் ஆங்கிள்னால் நம்ம என்ன பண்ணோம், 90 டிகிரிக்கு மேலே வரும், இந்த பக்கம் வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்படி போட்டு இப்படி பண்ணிடலாமா, அவ்வளோதான். இதை வச்சு நம்ம வந்து இது வந்து அபோவ் 90 டிகிரிக்கு மேலே இருக்கும் இல்லையா. அப்போ இது வந்து என்னது, அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லணும். சரியா, ஸோ அக்யூட் ஆங்கிள் அப்படிங்கிறது வந்து பிலோ 90 டிகிரியாக இருந்தால், அது பிலோ 90 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது, அக்யூட் ஆங்கிள். அதுவே கிரேட்டர் தென் 90 டிகிரியாக இருந்தது அப்படின்னா அது அப்டியூஸ் ஆங்கிள். எக்ஸாக்டாக 90 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரைட் ஆங்கிள். இப்போ இதில் ரைட் ஆங்கிள் எப்படி வரைஞ்சிருப்போம், நம்ம இந்த லைனையும் இந்த 3 லைனையும் இப்படி போட்டிருப்போம். அதுதான் வந்து என்னது, ரைட் ஆங்கிள்னு சொல்லுவோம். ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் அப்படிங்கிறது டேரெக்டாக இப்படி ஒரு லைன் போட்டுருவோம், அவ்வளோதான். சரியா, இதுதான் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்ங்கிறது 180 டிகிரி. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? பாருங்கள், நேம் த வெர்டெக்ஸ் அண்ட் சைட்ஸ் தட் ஃபார்ம் ஈச் ஆங்கிள்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி இருக்குது ஆங்கிள் வந்து எப்படின்னா இடிஎஃப்னு எழுதலாம், இல்லைனா எஃப்டிஇன்னு எழுதிக்கலாம், அப்படி தானே. சரியா, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு வெர்டெக்ஸ் எதுன்னு கேட்காங்க. வெர்டெக்ஸ்னால் இதுதான் வெர்டெக்ஸ், எது வந்து ஆங்கிளை மார்க் பண்ணுதோ அதுதான் வெர்டெக்ஸ். அப்போ இங்கே என்ன ஆன்சர் எழுதிக்குவீங்க, டின்னு எழுதிக்கலாமா? ஓகே, இதுக்கு சைடு என்னது, டிஇடிஎஃப், இதுதான் சைடு. அப்போ டிஇடிஎஃப்னு எழுதிக்கலாமா, அதுதான் நம்மளோட சைடாக இருக்கும். அடுத்தது இதே இதில் இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் வெர்டெக்ஸ் என்ன தான், டிங்கிறது தான் வெர்டெக்ஸு. சைடு வந்து என்ன வரும், டிசி டிஇ. என்ன இந்த ஆன்சரு, டிசி டிஇன்னு ஆன்சர் எழுதலாம். வெர்டெக்ஸுக்கு டி. தேர்ட் ஒன் பாருங்கள், பிக் அவுட் த ரைட் ஆங்கிள் ஃப்ரம் ரைட் ஆங்கிள்ஸ். சரியா, அடுத்தது இது வந்து 46 டிகிரி. 46ங்கிறது நமக்கு என்னது, அக்யூட். 90 டிகிரிக்கு பிலோவில் இருந்தால் அது அக்யூட், 90 டிகிரிக்கு மேலே இருந்துச்சுன்னா அது அப்டியூஸ். ஸோ இது வந்து நமக்கு ரைட் ஆங்கிள் கிடையாது. ஏன்னா அவங்க கொஸ்டின் என்ன கேட்காங்க, நமக்கு ரைட் ஆங்கிளை மட்டும் தான் பிக் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு ரைட் ஆங்கிள்.
நெக்ஸ்ட் பாருங்கள், உங்களுக்கு ரைட் ஆங்கிள் அப்படின்னாலே இப்படி ஸ்கொயர் மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. சரியா? பார்த்தீங்களா, இங்கே ஒரு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களா? அப்போ இது ரெண்டு தான் என்னது நமக்கு, இது ரெண்டும் ரைட் ஆங்கிள் தான். இங்கேயும் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களா? இது இப்படி இருந்துச்சுன்னா அதுதான் நமக்கு என்னது, ரைட் ஆங்கிள் அப்படின்னு மெஷர் பண்ணோம். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், நான் என்ன சொன்னேன், அக்யூட் ஆங்கிள் அப்படின்னா 90 டிகிரியை விட கம்மியாக இருக்கும். 90 டிகிரினா ரைட் ஆங்கிள், 90 டிகிரினா ரைட் ஆங்கிள். என்ன லெஸ் தென் 90 டிகிரியாக இருந்தால், லெஸ் தென் 90 டிகிரியாக இருந்தால் அது வந்து என்னது, அக்யூட் ஆங்கிள். லெஸ் தென் 90னா அக்யூட் ஆங்கிள். கிரேட்டர் தென் 90 டிகிரியாக இருந்தால் அது அப்டியூஸ் ஆங்கிள். சரியா? இப்போ நம்ம இந்த கொஸ்டின் என்ன பிக் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, பிக் அவுட் த அக்யூட் ஆங்கிள், பிக் அவுட் த அக்யூட் ஆங்கிள் ஃப்ரம் த கிவன் ஃபிகர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள், இது 33ங்கிறது பிலோவாக இருக்குதா, அப்போ இது என்ன தான், அக்யூட் ஆங்கிள் தான். சரியா? பிலோ 90 டிகிரி தானே. அடுத்தது பாருங்கள், 56 எவ்வளவு, 90 டிகிரி விட கம்மியாக இருக்கா, அப்போ இதுவும் அக்யூட் ஆங்கிள் தான். 89ங்கிறது பிலோ 90 தானே, அப்போ அதுவும் அக்யூட் ஆங்கிள் தான். இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்களா, கொடுத்துட்டு 90 டிகிரி வரை கொடுத்துருக்காங்க, அப்போ இது என்னது, ரைட் ஆங்கிள். இது நமக்கு ஆன்சரில் வராது. அடுத்தது பாருங்கள், 90க்கு மேலே இருக்குது 100, அப்போ இதுவும் நமக்கு என்ன வராது, அக்யூட் ஆங்கிளில் வராது. ஸோ ஃபஸ்ட்டு 1 2 3 மட்டும்தான் அக்யூட் ஆங்கிள். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 5th கொஸ்டின். பிக் அவுட் த அப்டியூஸ் ஆங்கிள். அப்டியூஸ் ஆங்கிள் நம்ம என்ன சொன்னோம், கிரேட்டர் தென் 90 டிகிரியாக இருக்கணும், 90 டிகிரிக்கு மேலே இருக்கணும். சரியா? அப்போ 101ங்கிறது என்னது, 90க்கு மேலே தானே, அப்போ இது என்னது, அப்டியூஸ் ஆங்கிள். இங்கே பார்த்தீங்களா, இது எப்படி கொடுத்துருந்தாலும் நம்ம என்ன சொன்னோம், 90 டிகிரி. 90 டிகிரிங்கிறதுக்கு 90 டிகிரி நமக்கு ரைட் ஆங்கிள் தான். 90 டிகிரிக்கு மேலே இருந்தால் தான் அது அப்டியூஸ் ஆங்கிள். அப்போ இந்த இது கிடையாது. நெக்ஸ்ட்டு 129ங்கிறது என்னது, அப்டியூஸ் ஆங்கிள் தானே வரும், 90 டிகிரிக்கு மேலே இருக்கா, அப்போ இது என்னது, அப்டியூஸ் ஆங்கிள். அடுத்தது பாருங்கள், 90 டிகிரி விட கம்மியாக இருக்குது, அப்போ இது என்னது, அக்யூட் ஆங்கிள். அப்போ இது வராது. 89ங்கிறது 90 டிகிரியை விட கம்மி தான், அக்யூட் ஆங்கிள் தான், அப்போ இதுவும் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், நேம் த ஆங்கிள் இன் ஈச் ஃபிகர் கிவன் பிலோ இன் ஆல் த பாசிபிள் வேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு எப்படி ஆங்கிள் எழுதலாம், LMN எழுதலாமா, LMN எழுதிக்கலாம். செகண்ட் ஒன் என்னது, NMLன்னு எழுதலாமா, NML. இவ்வளோ தானே நம்மளால் ஆங்கிள் வேஸ் எழுத முடியும், அவ்வளோதான். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், செகண்ட் சப்டிவிஷனு PQR கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எப்படி எழுதலாம், ஆங்கிள் இதுதான் ஆங்கிள், இது மிடில் இருக்கணும், அப்போ PQRன்னு ஒரு டேர்ம் எழுதிக்கலாமா, இன்னொன்று RQPன்னு ஒன்று எழுதிக்கலாமா. அப்புறம் Qங்கிறது தான் ஒரே ஒரு ஆங்கிள், அதையும் அப்படியே வெறும் ஆங்கிளை மட்டும் எழுதிக்கணும். சரிங்களா? அவ்வளோதான். அதே மாதிரி இங்கே LMN சொன்னோம், அடுத்து NMLன்னு சொன்னோம், அடுத்து இந்த ஆங்கிள் இருக்குல்ல அதையும் சேர்த்துக்கணும், அப்போ எம்ங்கிறதும் சேர்ந்து வந்துடும். சரிங்களா? தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள், இது எப்படி எழுதுவீங்க, இது என்னங்கிறது தான் ஆங்கிள். சரியா? என் மிடில் வந்துடும், MNOன்னு எழுதிக்கலாம். அடுத்து ONMன்னு எழுதலாமா, ONM. இந்த ஆங்கிள் எதை மார்க் பண்ணியிருக்கோம், இதில் மார்க் பண்ணியிருக்கோம், அப்போ என்னையும் எழுதிக்கலாமா, அவ்வளோதான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இது எப்படி இருக்குது, ரைட் ஆங்கிளில் இருக்குது. சரியா? இது இப்படி இருந்துச்சுன்னா என்ன தான், ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள்னால் 90 டிகிரி. ஓகே, மைண்டில் வச்சுக்கோங்க அதை. அடுத்து SAT எழுதலாமா, SAT. அடுத்தது TAS அப்படி எழுதலாமா, TAS. இதில் ஆங்கிள் எது, ஏங்கிறது ஆங்கிள், அப்போ ஆங்கிளில் ஏ போட்டுக்கலாம், அவ்வளோதான். ஈஸியாக இருக்குதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகேவா? 20 டிகிரி அண்டு 70 டிகிரி ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி. காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ வரணும், காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் வந்து 90 டிகிரி. சரியா? சப்ளிமெண்ட்ரி அப்படிங்கிறது வந்து நமக்கு எவ்வளோ இருக்கணும், 180 டிகிரி இருக்கணும். சரிங்களா? இதுதான் வந்து சப்ளிமெண்ட்ரி. காம்ப்ளிமெண்ட்ரினா 90, சப்ளிமெண்ட்ரினா 180 டிகிரி. ஓகேவா? இப்போ 20 டிகிரி அண்ட் 70 டிகிரி ஒரு காம்ப்ளிமெண்ட்ரிங்காங்க. ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், 20யும் 70 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 90 கிடைக்குமா. 90ங்கிறது காம்ப்ளிமெண்ட்ரி தானே, அப்போ இதுக்கு என்ன எழுதிடலாம், ட்ரூன்னு எழுதிடலாம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 88 அண்ட் 12 ஆர் காம்ப்ளிமெண்ட்ரிங்காங்க. ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்களேன், 1 எவ்வளோ வருது, 100ன்னு வந்துடுது ஆன்சர். 100ங்கிறது என்னது, காம்ப்ளிமெண்ட்ரி கிடையாது. காம்ப்ளிமெண்ட்ரினா எக்ஸாக்டாக 90 இருக்கணும், அப்போ இது என்னது, ஃபால்ஸ்ன்னு எழுதிக்கலாமா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள்,
80 டிகிரி அண்ட் 180 டிகிரி ஆர் சப்ளிமெண்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க. சப்ளிமெண்ட்ரினா என்ன சொன்னோம் நம்ம 180 டிகிரி இருக்கணும் சரிங்களா, எக்ஸாக்டாக 180 டிகிரி. இப்போ இது ரெண்டே ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது 260 டிகிரி கிடைக்குது. அப்போ இது என்னது ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு 0 டிகிரி அண்ட் 180 டிகிரி ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி அப்படிங்காங்க. 0வும் 180 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 180 டிகிரி தான் கிடைக்கும். வந்துருச்சு ஆன்சர் கரெக்டாக வருதா. அப்போ இது என்னது ட்ரூன்னு எழுதிடலாம் நம்ம சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Ninth question, identify the types of angles shown by the hands of the given clockன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்கலாம் சரியா. எடுத்துகிட்டு இதுதான் ஸ்ட்ரெயிட் லைன் ஓகேவா. இதில் இருந்து இது வந்து ஆங்கிள் கீழே இப்படி வருது. அப்போ இது வந்து எங்கே மெஷர் பண்ணோம், நமக்கு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் அது 180 டிகிரி. 180 டிகிரியை விட்டு இப்படி கீழே வந்துருச்சு இல்லையா. அப்போ இது வந்து எப்படி வருது 90 டிகிரியை விட அதிகமாக இருக்கும். அப்போ இது வந்து என்னதுன்னா அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரியா. இப்போ இங்கே பாருங்கள் இது 180 டிகிரினா இந்த ரெண்டு முள்ளுமே எங்கே இருக்குது ஒரே இடத்துல இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், இது வந்து 0 அப்படின்னு அர்த்தம். அப்போ 0 ஆங்கிள் அப்படின்னு சொல்லிடலாம் சரியா. இது பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா, ரெண்டு முள்ளும் எப்படி இருக்குது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா. அப்போ இது ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் அப்படின்னு எழுதணும் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் அடுத்தது பாருங்கள். ரெண்டு முள்ளும் சின்ன இங்கே இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது. இப்போ பார்க்க எப்படி இருக்குது, இப்படி இருந்துச்சுன்னா அது என்னது அக்யூட் ஆங்கிள். 90 டிகிரியை விட கம்மியாக தானே இருக்குது. அப்போ இது வந்து நம்ம என்ன எழுதிக்கலாம் அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு எழுதிக்கலாம் சரிங்களா. அடுத்தது பாருங்கள் இப்படி இருக்குது ஸ்ட்ரைட்டாக இருக்குது கரெக்டாக 90 டிகிரி மாதிரி இருக்குது ஸ்ட்ரைட்டாக. அப்போ இது வந்து என்னது நமக்கு ரைட் ஆங்கிள் சரிங்களா. 90 டிகிரி வரைய சொல்லியிருக்காங்க. பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கோங்க. அதில் ஒரு டாட் இங்கே வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்டை வந்து என்ன பண்ணணும், இந்த ஆங்கிள் மார்க் பண்ணுற இந்த இடத்த வந்து இந்த லைன் டாட்டில் அப்படியே ப்ளேஸ் பண்ணிக்கணும். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகிற மாதிரி வச்சுக்கணும் சரியா. என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு 90 டிகிரி தானே. 90 டிகிரி எங்கே இருக்குது, இங்கே பாருங்கள் இது கீழே உள்ளே தான் பார்க்கணும். உள்ளே இருக்கிறத பார்த்தா 90 எங்கே இருக்குது இங்கே இருக்குது. அவ்வளோதான். இங்கே மேலே ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அவ்வளோதான். இதுதான் என்னது 90 டிகிரி. பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணணும் இல்லையா. பாயிண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு NAS சரியா. ஏங்கிறது மிடில் இருக்குது. அப்போ இதுதான் என்னது வெர்டெக்ஸு. ஆங்கிளை இங்கே தான் மார்க் பண்ணுறோம். இப்போ NAS சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 8th ஃபர்ஸ்ட் ஒன் முடிஞ்சது. நெக்ஸ்ட் பாருங்கள் BIG வச்சு நம்ம என்ன பண்ணலாமா 35 டிகிரி வந்து மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிட்டு அதில் பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு ப்ரொடெக்டரை இந்த டாட்டில் இந்த லைனில் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கணும். ப்ளேஸ் பண்ணிவிட்டு 35 டிகிரி எங்கே இருக்குது, இந்த இருக்குது 35 டிகிரி. இங்கே பாயிண்ட் வைக்கணும். எப்படி 35 போட்டோம், இங்கே இருக்குது 0 10 20 30 45க்கும் 30க்கும் 40க்கும் நடுவில் வரும். அப்போ மிடில் எங்கே இருக்குது, இந்த பெரிய லைனில் இருக்கலாம் இதான் 5. அப்போ இங்கே பாயிண்ட் வச்சாச்சு சரியா. இப்போது இங்கே வச்சுருக்க டாட்டையும் இங்கே வச்சுருக்க டாட்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜாயின் பண்ணி விடணும். அவ்வளோதான் முடிஞ்சது. 35 டிகிரி என்ன பண்ண சொல்லியிருக்காங்க BIG. ஐ வந்து மிடில் வந்துருக்கணும். ஸோ BIGன்னு போட்டுடலாம் ஓகேவா. செகண்ட் சம் முடிஞ்சுதுங்களா. அடுத்து தேர்ட் சம் பாருங்கள். SMC ஈக்குவல் டு 145 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி ட்ரா பண்ணோம், அதே மாதிரியே ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. ட்ரா பண்ணுறதுக்கு பாயிண்ட் வச்சுக்கிட்டோம் சரியா. பாயிண்ட் வச்சுட்டு 145 சொல்லியிருக்காங்க இல்லையா. கரெக்டாக டாட்டை வந்து இந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் ப்ளேஸ் பண்ணிட்டோம். 145 டிகிரி அப்படிங்கும்போது உள்ளே வந்து வாங்க 10 20 30 40 50 60 70 80 90 100 110 120 130 140 140க்கு 45க்கு மிடில் வரும். 140 45னா இங்கே இருக்கணும் சரிங்களா. இப்போ என்ன பண்ணிடலாம், இந்த லைனையும் அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். அவ்வளோதான் முடிஞ்சு. இதோட ஆங்கிள் எவ்வளவு 145 டிகிரி அப்படின்னு போட்டுடணும். போட்டுட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க SMG. எம் வந்து மிடில் இங்கே போட்டுக்கணும். SMCன்னு எழுதிட வேண்டியதான் ஓகேவா. நெக்ஸ்ட் போகலாமா. 4th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, ABC is equal to 180 டிகிரி. 180 டிகிரினா ஒன்றுமே இல்லை, என்ன பண்ணணும் ஸ்ட்ரெயிட் லைன், ஒரே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அவ்வளோதான். ஒரே ஒரு லைன் மட்டும் போட்டால் போதும். இதுதான் என்னது 180 டிகிரி. இந்த மிடில் ஒரு டாட் வச்சு இப்படி பாயிண்ட் பண்ணிவிட்டு இதுதான் 180 டிகிரின்னு ப்ளேஸ் பண்ணிடலாம். ஏன்னா ABC தானே சொல்லியிருக்காங்க, பிங்கிறது தான் மிடில் இருக்கும். இது BC ABCன்னு இப்படி எழுதணும் சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. கொஸ்டின்
ஃபைண்ட் த காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஆஃப் 30. காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறது வந்து நமக்கு என்னதுங்க, காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் கொடுத்துருக்க வேல்யூவை காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஆகினா 90 டிகிரியோட சப்ராக்ட் பண்ணணும். எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 30 கொடுத்துருக்காங்களா, 90யை 30 சப்ராக்ட் பண்ணுங்கள். என்ன ஆன்சர் வரும், 60 டிகிரின்னு கிடைக்கும். ஸோ ஃபைண்ட் த காம்ப்ளிமெண்ட்ரி, ஃபஸ்ட் ஒன் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஆஃப் 30 டிகிரியோட ஆன்சர் என்னது, நமக்கு 60 டிகிரி அப்படின்னு கிடச்சிரும். சரியா, செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு அப்படின்னா 26 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஆஃப் 26 டிகிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு 90 - 26. ஓகேவா, 90 - 26, 90யை 26ஆல் சப்ராக்ட் பண்ணுங்கள். இங்கே 0 6ல் போகாது, அப்போ பக்கத்துலேருந்து பாரோ பண்ணிக்கிட்டோம். 10ல் 6 போச்சுன்னா 4, 8ல் 2 போச்சுன்னா 6, அப்போ 64 டிகிரி அப்படின்னு வந்துடும். சரிங்களா, அடுத்து தேர்ட் சம் பாருங்கள். தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளாக கண்டுபிடிக்கணும். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஆஃப் 85 டிகிரி. சரிங்களா, காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஆஃப் 85 டிகிரிக்கு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும், அதே தான் 90 டிகிரி மைனஸ் 85 டிகிரின்னு போகணும். 90ல் 85 போச்சுன்னா ரிமைண்டர் 5. சரியா, அவ்வளோதான், 5 டிகிரி தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஆஃப் 0 டிகிரி கண்டுபிடிக்கணும். சரியா, காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஆஃப் 0 டிகிரி, அதுக்கும் அதே மாதிரி தான் 90 டிகிரி மைனஸ் 0 டிகிரி. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிரும், நீங்கள் அதே தான் 90ல் 0 போச்சுன்னா 90 தான் கிடைக்கும் நமக்கு. ஸோ 90 டிகிரி அப்படின்னு ஆன்சர் தான். அடுத்து ஃபிஃப்த்து கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஆஃப் 90 டிகிரிக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கணும். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஆஃப் 90 டிகிரி அப்படின்னா 90 - 90 டிகிரி அப்படின்னு வரும். அப்போ என்ன வரும் நமக்கு ஆன்சர், 90ல் 90 போச்சுன்னா 0. ஸோ ஆன்சர் 0 அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவா, அடுத்து 11th கொஸ்டின் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டா find the supplementary angle of 70 degree, 35 degree, 165 degree ன்னு நம்பர்ஸ் 5 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று என்ன பண்ணலாம், 11th ஃபர்ஸ்ட் ஒன் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஆஃப், ஃபஸ்ட்டுக்கு சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஆஃப் 70 டிகிரி. சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னாலே நமக்கு 180 டிகிரி தான். ஸோ 180 டிகிரி மைனஸ் 70 டிகிரி. 180ல் 70 போச்சுன்னா சப்ராக்ட் பண்ணி பாருங்கள், 0க்கு 0 போயிடும். 8ல் 7 போச்சுன்னா ரிமைண்டர் 1, இங்கே 1 இருக்குது. ஸோ ஆன்சர் என்ன வரும் நமக்கு 110 டிகிரி அப்படின்னு எழுதணும். சரிங்களா, அடுத்து சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஆஃப் 35 டிகிரிக்கு பார்க்கணும். அதே மாதிரி 180 டிகிரியிலேருந்து 35 டிகிரியை சப்ராக்ட் பண்ணுறோம். சரியா, 180ல் 35 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 180 35. 0ல் 5 போகாது, பாரோ பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்லேருந்து, முன்னாடி ஃபஸ்ட் நம்பர்லேருந்து. ஸோ 7 வந்துடும், இங்கே 10. 10ல் 5 போச்சுன்னா 5, 7ல் 3 போச்சுன்னா 4, இங்கே 1 அப்படியே போட்டுக்கலாம். ஆன்சர் 145 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். சரியா, அடுத்து தேர்ட் சம் பாருங்கள். சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஆஃப் 165 டிகிரி. அதுக்கு என்ன பண்ணுவோம், 180 டிகிரியிலேருந்து 165 டிகிரியை சப்ராக்ட் பண்ணுறோம் நம்ம. அப்போ 180ல் 165 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா அதே மாதிரியே பாரோ பண்ணிக்கலாம். 10ல் 5 போச்சுன்னா 5, 7ல் 6 போச்சுன்னா ரிமைண்டர் 1. ஸோ ஆன்சர் 15 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா, அடுத்து சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஆஃப் 90 டிகிரி. சப்ளிமெண்ட்ரி ஆஃப் 90 டிகிரிக்கு என்ன பண்ணணும், அதே மாதிரி 180 டிகிரியிலேருந்து 90யை சப்ராக்ட் பண்ணணும். சரியா, 180ல் 90 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 0க்கு 0 அப்படியே இருக்கும். 8ல் 9 போகாது, பக்கத்துலேருந்து ஒன்று பாரோ பண்ணி 18 ஆக்கியாச்சு. 18ல் 9 போச்சுன்னா ரிமைண்டர் 9. ஸோ ஆன்சர் 90 டிகிரி அப்படின்னு எழுதிடலாம். அடுத்த சம்மு சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஆஃப் 0 டிகிரி. ஸோ 180 டிகிரியில் -0 அப்படின்னு போட்டிங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும், 180 டிகிரி. சரிங்களா.